ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் கீரை குழம்பும் சாப்பாடும் அப்புறம் கருவாடும் அப்பளமும் தான் பொரிக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போலயே பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுட்டோம். அதே போல் நான் இன்றைக்கி அரைக்கீரையில் தான் கடையல் பண்ண போகிறேன். ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுருவோம். பாசி பருப்பு தான் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு போட்டு கூட இந்த கடையில் பண்ணலாம். துவரம் பருப்பு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா துவரம் பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாசிப்பருப்பு சட்டுன்னு 2 கொதியில் வெந்துடும். இப்போ இந்த பருப்பில் தான் பாசிப்பருப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். பருப்பு அதிகம் சேர்த்துக்கக்கூடாது, கீரைக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கீரையோட டேஸ்ட் நல்லா தெரியும். நிறைய பருப்பு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது வெறும் பருப்பு குழம்பு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் தான் நமக்கு இருக்கும். அதனால நீங்கள் எப்போ கீரை கடையில் பண்ணாலும் சரி கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கோங்க. அதுதான் ருசியாக இருக்கும் கீரை குழம்புக்கு. இப்போ பருப்பை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் போட்டுடலாம். பருப்பை கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயமெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். நான் கீரைக்கு சின்ன வெங்காயம் தான் போடுவேன். எப்போயுமே நீங்கள் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால தான். பெரிய வெங்காயம் போட்டால் ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் சின்ன வெங்காயம். அதே போல் அந்த கீரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சின்ன வெங்காயமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயத்தை உரித்து எடுத்துடலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம கடாய் அந்த கருப்பு கலர் கடாய் என்ன விலை, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் லெமன் ரைஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதை சிலர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோ தெரிஞ்சிருக்காது. லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆனாலும் இப்போயும் ஒரு டைம் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த கடாயோட விலை 1500 ரூபா. அப்புறம் அதோட அந்த கம்பெனி பேர் ஹாக்கின் கம்பெனியில் ஃபியூச்சரா அதுக்கு பேர். இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ஐடியல் ஸ்டோரில் தான் அந்த கடாய் நான் வாங்கினேன். கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அங்கே மட்டும் இல்லை, எல்லா பாத்திர கடைகள்லையுமே கிடைக்கிது. மாலில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட கிடைக்கிது. அப்புறம் ஆன்லைன் லிங்க் கேட்குறீங்க. அந்த கடாய் வாங்கினதுக்கு நான் ஆன்லைனில் அவ்வளோவா பாத்திரம் வாங்கினதில்லை. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அதனால் சட்டுன்னு இங்கேயே போனோம்னா வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் பெரும்பாலும் வாங்குவேன். அதே போல் வர்ற பாத்திரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையானும் தெரியாது இல்லையா, அதனால நான் பெரும்பாலும் பாத்திரங்களில் மட்டும் நான் கடைகளில் தான் வாங்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். பருப்பு கழுவுனதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு வேக வச்சுக்கோங்க. காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி. இதில் நம்ம புளியெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால் தக்காளி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். அதிக தண்ணி வேணாம், இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதித்து வேகட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் கீரையை வேக வச்சுக்கலாம். கீரை வேக வைக்கிறதுக்கு இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கீரையை போட்டுடலாம். கீரையில் சூடாக ஆக கீரை நல்லா வத்திரும். கீரை நல்லா வற்றி வேகட்டும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். கீரை வெந்துடும். அது மூலியம் பாசிப்பருப்பு வெந்துடும். ஒன்றா போட்டு கடைஞ்சிடலாம். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி நசுக்கி பாருங்கள். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சிதுன்னா கீரை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், பருப்புமே நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் பருப்பு வேகணும். ரொம்ப குலைவாக மைய வேக வைக்கக்கூடாது. நம்ம கடைஞ்சு உடையணும் பருப்பு. அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கீரைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ எதுக்காக கீரையை தனியாக நான் வேக வச்சு
பருப்பு கூட சேர்த்துன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன், அந்த கீரையோட வந்து கலர் வந்து மாறாமல் இருக்கும். அதனால நம்ம கீரையை தனியாக வேக வச்சு பருப்பு கூட சேர்த்துட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியோடு தான் நான் வந்து பருப்பு கூட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கீரையை கடைஞ்சிடலாம். இப்போ தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். பருப்புலேயும் தண்ணி இருந்துச்சு, கீரையிலையும் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சம் வடித்து வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். தண்ணியை இந்த மாதிரி மேலாப்பில் வடித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கடைங்க. இல்லைன்னா கடையிறப்ப வந்து நல்ல மேலே நம்ம மேலையெல்லாம் தெரிச்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை கடைஞ்சிட்டு வந்துடுறேன். கீரை வந்து சூப்பராக கடைஞ்சாச்சு. பாருங்கள், கீரை கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்குது. நம்ம போட்ட பருப்பே தெரியாது. ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் லைட்டாக இருக்கும். அதிகமாக பருப்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கீரை இருக்காது. இப்போ இதில் தண்ணியும் சேர்த்துடலாம். அந்த பருப்பு வடித்து கடையிறதுக்கு முன்னாடி வடித்து வச்சோம் பார்த்திங்களா, அதையே சேர்த்துருவோம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கீரை கடைஞ்சி அது தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 2 பூண்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதுமே எடுத்து கீரையில் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கீரையில் ஊற்றிடலாம். சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டேன். இல்லை தண்ணி சேர்த்துடலாம். 2 3 4 தேவையான உப்பு போட்டு மூடிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை கடையில் தாளித்து எடுத்து வச்சிட்டோம். அதே போல் சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம கருவாடு வறுக்கிறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ காஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல வெது வெதுப்பாக சூடு இருக்கிற மாதிரி சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க கருவாடு கழுவுறதுக்காக. இப்போ ஆறிடுச்சு. இப்போ கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து நெத்திலி கருவாடை தான் வறுக்க போகிறேன். இப்போ நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த தலையோடு சேர்த்து இந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்கும். அந்த கருப்போடு சேர்ந்து இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கருவாடு வந்து கசக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கழுத்து தலைக்கு கீழே இருக்கும் பார்த்திங்களா, இந்த இடம், அந்த இடத்த இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்குது. இப்படி எடுக்கிறப்பயே இந்த இடத்துல கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு இல்லாமல் எடுத்துடணும். குச்சி கருவாடு இந்த மாதிரி நெத்திலி கருவாடுலாம் உப்பெல்லாம் இருக்காது. நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கம்மியாக, மற்ற கருவாடு போலலாம் உப்பு இருக்காது. ஆனால் மணல் மட்டும் இந்த கழுத்து இருக்கிற இடத்துல மணல் வந்து நிறையா இருக்கும். அதனால் சுடுதண்ணி போட்டு நீங்கள் கண்டிப்பாக கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த மணல்லாம் போகும். நெத்திலி கருவாடு வந்து இன்றைக்கி வெறும் கருவாடு தான் பொரிக்க போகிறேன். அதில் பச்சை மிளகாயோ வெங்காயமோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் கருவாடு மட்டும்தான் வறுக்க போகிறோம். நம்ம வீட்டில் அப்படி வறுத்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கருவாடை வறுத்துட்டு பருப்பு குழம்பு, இந்த மாதிரி கீரை குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடை அடிச்சுக்கிற சைடிஷ் எதுவுமே இருக்காதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் இது. இந்த கருவாடுக்கு பதில் நீங்கள் வாழை கருவாடு இல்லை அப்புறம் இந்த பால் சுறா கருவாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இதே மெத்தடில் நீங்கள் கழுவிக்கலாம். எல்லா கருவாட்லேயுமே லைட்டாக சுடு தண்ணி போட்டு நீங்கள் கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த மண்ணெல்லாம் சீக்கிரமாக வெளியில் வந்துடும். இப்போ சுடு தண்ணியில் கருவாடை போட்டுறேன். கொஞ்சம் ஊறட்டும். இப்போ கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம கடையில் விற்கிற கருவாடு தான் 2 பாக்கெட் வாங்கி அதை போட்டிருக்கேன். முன்னெல்லாம் மார்க்கெட் போனோம்னா கருவாடு வந்து நிறைய வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து மார்க்கெட்லாம் இல்லை அப்படின்றதுனால கடைகளில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கழுவுனிங்கன்னா பாருங்கள், பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது. அந்த கருவாடு பார்த்திங்கன்னா கலரே நல்லா மாறி இருக்கும் பாருங்கள். இப்போவேவும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு கழுவுனா தான் இந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் பச்சை தண்ணியிலேயே கழுவிட்டிங்கன்னா அந்த கருவாட்டில் அழுக்கே இல்லாத மாதிரி அந்த தண்ணி வந்து வெள்ளையாகவே தான் இருக்கும். சுடுதண்ணியில் அதுக்கு தான் போட்டு கழுவுறது. எந்த கருவாடாக இருந்தாலும் லைட்டாக சுடுதண்ணி போட்டு கழுவிக்கோங்க. அதில் இருக்க மண் அழுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெதுப்பான தண்ணியில் ஊற வைங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க கருவாடு கூலாயிரும். அதனால லேசாக நம்ம இந்த கை தொட்டால் எவ்வளோ சூடு இருக்குது அந்த அளவுக்கு தண்ணி போதும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நம்ம வெறும் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சு கழுவிட்டேன். இதெல்லாம் ஊற்றிட்டு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருவாடு பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக கழுவியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். முதல்ல அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கருவாடு பொரிச்சிக்கலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன்.
கருவாடு பொரிச்சிட்டு கூடவே கொஞ்சம் அப்பளமும் நான் பொரிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கருவாடு பிடிக்காம கூட இருக்கலாம் இல்லையா, அவங்க சைடிஷாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருவாடு வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. அப்பளம் பொரிச்சு எடுக்கிறோமோ அதே போல் தான் அந்த கருவாடையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், அப்பளம் பொரிச்சிட்டு பாதி எண்ணெய் எடுத்துகிட்டு பாதி எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கருவாடை போட்டுடலாம். இப்போ கருவாடை பொரிச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி வெறும் கருவாடை வறுக்கிறீங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடு சாப்பிட்ற பிரியர்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கருவாடு சாப்பிட்றது வந்து பெரிய பிரியாணி சாப்பிட்றதோட பெரிய ஒரு விருந்து மாதிரி ஒரு டேஸ்ட்டு. எனக்கே இந்த கருவாடு பொரித்து சாப்பிட்றதுனா, பிரியாணி வேணுமா கருவாடு வேணுமா அப்படின்னு கேட்டால் கருவாடு பொரியல் தான் வேணும்னு சொல்லி தான் கேட்பேன். அந்தளவுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு கருவாட்டு வறுவல் இது. அந்தளவுக்கு ருசி சூப்பராக இருக்கும். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டு வறுத்து சாப்பிட்லாம். அதுவும் பார்க்குற ரொம்ப அருமையான ருசியில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வறுவல் பண்ணேன். கருவாட்டு எண்ணெய், இந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்ணெய் கூட வேஸ்ட் ஆகாது. அந்த எண்ணெய் சாப்பிட்றதுக்காகவே ஒரு ஆள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கு. இந்த கருவாடு பொரிக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதில் உப்பு தூவிடுவோம் அந்த கருவாடில் லாஸ்ட்டில். அந்த எண்ணெயில் சாப்பிட்றப்போ எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கணக்கு தெரியாது. அந்தளவுக்கு ருசியாக சாப்பிட்டுட்ருப்போம் நானும் பாப்பாவும். மாமாவுக்கு தம்பிக்கெலாம் இது பிடிக்காது. நானும் பாப்பாவும் தான் சாப்பிடுவோம். எனக்கு வந்து எங்கள் அத்தா சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அத்தா சாப்பிடுவாங்க. அதே எங்கள் அத்தா எங்கள் அண்ணன் எல்லாம் இதை சாப்பிடுவாங்க. அதை வச்சு எனக்கு இந்த பழக்கம். மாமா அவங்க வீட்டில் வந்து யாருமே கருவாடு சாப்பிட மாட்டாங்க போல், அதனால் மாமா சாப்பிடவே மாட்டார். பாருங்கள், சூப்பராக வறுத்துருச்சு பாருங்கள் கருவாடு. அவ்வளோதான். இதுக்கு மேலே பாருங்கள், இதில் உப்பு தூவிக்கோங்க. குச்சி கருவாட்டில் வந்து உப்பெல்லாம் இருக்காது, அதனால் உப்பு நீங்கள் வந்து தாராளமாகவே தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்துருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், கருவாட்டில் மேலே நம்ம உப்பு தூவிருக்கோம் பார்த்திங்களா, அந்த உப்பு தூவினதுனால நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாலே உப்பு போதும். இல்லை உள்ளேயே நம்ம ஒரு பெரட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு ஸ்பெஷல் கருவாட்டு வறுவல்னால் இதுதான். இதுக்கு மேலே மிளகாத்தூள் தூவாதீங்க, பச்சை மிளகாய் போடாதீங்க, வெங்காயம் போடாதீங்க, எதுவுமே வேணாம். கருவாடு எண்ணெய் மட்டும் இருந்தால் பொரிச்சு எடுத்து சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம். கருவாடு பிடிக்கலைன்னா ஏதாவது காயில் வறுவல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்பளம் பொரிச்சுக்கோங்க. ஆனாலும் கருவாடை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கீரை குழம்புக்கு ஒரு கருவாடு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் இதுதான் உங்களோட ஃபேவரட் ரெசிபியாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட். கருவாடு வந்து என்னை சாப்பிடுன்னு சொல்லுது. ஆனாலும் அது தீர்த்து போயிடும்ல தம்ப்நெயில்ல வைக்கிறதுக்கு, அதனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ சாப்பாடோட ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சு பார்க்கலாம். சாதம் பண்ணி கீரை குழம்பும் கருவாட்டு வறுவலும் அப்பளமும் சூப்பராக ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. அருமையான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி கீரை கடையல் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி ஒரு கீரை கடையலும் கருவாடோட சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி லஞ்ச் மெனு நீங்கள் பார்க்கலாம்.